ஒரு நாள் சுஜி வேலைக்குச் சென்றிருந்தார். அவள் ஒரு மீன் பரிசோதனை தொழிற்சாலையில் பணியாற்றுபவர். அவளது தினசரி வேலையானது மீன்களின் தலைகளை வெட்டுவது மற்றும் வால்களை காண்டேன் பாட்டில்களில் வைப்பது. ஆனால் ஆட்கள் வேலையை வேகமாகச் செய்ய வேண்டும் என தொழிற்சாலை உரிமையாளர் பெல்ட் வேகத்தை 3.0 உயர்த்திவிட்டார். இந்த வேகத்தை சமாளிக்க முடியாமல் சுஜி பதற்றத்தில் தன் விரலையே வெட்டிவிட்டாள். இதற்குள் அவளது விரல் பாட்டிலில் சேர்க்கப்பட்டு பாட்டில் மூடியும் பூட்டப்பட்டு அந்த பகுதியிலுள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. திகைத்து நிற்கும் சுஜி தன் விரலை மீட்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். தான் விரலை மீண்டும் கை சேர்க்க சுஜி அதை மீண்டும் இணைக்கிறாள். ஆனால் விரலை காணும்போது அது சுஜியின் விரலைப் போல் இல்லை. அதிக சீரியமாக சிந்திக்கத் தொடங்கும் சுஜிக்கு பின்னால் யாரோ மேஜையில் தட்டும் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தபோது அவளது சக ஊழியர் ஒருவரும் தட்டுகிறார். அப்போதுதான் சுஜிக்கு புரிகிறது. அவளது விரலும் அந்த ஊழியரின் விரலும் பரிமாறப்பட்டு விட்டன. அடுத்த நிமிடம் அந்த ஊழியர் தன்னுடைய மூக்கை துரண்ட முயற்சிக்கிறார். சுஜி அதைக் கண்டவுடன் பிளிங் என்று ஓடி சென்று ஒரு ஹீரோ லெவல் ஃப்ளையிங் மூவில் வலுக்கட்டாயமாக இருவரின் விரல்களையும் மீண்டும் மாற்றி அமைக்கிறாள்.